வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலோவேரா கற்றாழை ஜூஸில் இருக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ், இல்லை பீரியட்ஸ் டயத்தில் ரொம்ப அதிகமாக பெயின் இருக்குது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் நம்ம டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்மெனோரியா இருக்குது அப்படிங்கிறதுக்கும் கற்றாழை ஜூஸ் பயன்படும். இல்லை உங்களுக்கு ஒரு ஃபர்டிலிட்டி இருக்குது, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கற்றாழை ஜூஸ் பயன்படும். ஸோ எந்த மாதிரி மெத்தட்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஆலோவேரா ஜூஸ் எடுக்கிறதுக்கான ரைட் டைம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை 3 ஃபேஸாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதர் தன் தட், ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது ஓவிலேட்ரி ஃபேஸ், ஓவிலேட்ரி ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா லூட்டியல் ஃபேஸ். ஸோ இதுக்கு நடுவில் ஃபாலிகுலர் ஃபேஸஸ் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த 3 ஃபேஸுமே போதும் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு 3 டேஸ் வரைக்கும் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும், சில பேருக்கு மோர் தென் 5 டேஸ் வரைக்கும் மென்ஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஆலோவேரா ஜூஸஸ் எடுக்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அந்த நேரங்களில் ஆலோவேரா ஜூஸ் கன்சியூம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி அந்த டைமிங்கில் எடுக்கும்போது நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும். ஸோ அதனால் எடுக்க வேண்டாம். ஸோ ஆஃப்டர் தட் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஓவிலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ் இருக்கும். ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த பீரியட்ஸ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் ப்ரீ ஓவிலேட்ரி ஃபேஸ், ஓவிலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேஸஸ் நம்ம ப்ரீ ஓவிலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு எக்ஸாக்ட் டைம் ஆலோவேரா ஜூஸ் எடுக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாக்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓவிலேட்ரி ஃபேஸ். உங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி எந்த விதமான மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தாலுமே, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லா நேரங்களிலும் இப்போ ஒரு 30 டேஸ் இருக்குது அப்படின்னா 30 டேஸும் எடுக்காமல் மந்த்லி ஒரு 10 டேஸ் மட்டும் எக்ஸாக்டாக கரெக்டாக நீங்கள் ஆலோவேரா ஜூஸ் எடுக்கலாம். இந்த கற்றாழை ஜூஸ் கரெக்டாக இந்த ப்ரீ ஓவிலேட்ரி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10 டேஸஸில் எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன்ஸ், உங்களுக்கு இப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் சரியாகும். லெக் பெயின் இருக்குது, ரொம்ப கிராம்ப்ஸ் அதிகமாக இருக்குது பீரியட்ஸ் டயத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லெக் பெயின், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் சரியாகும். பீரியட்ஸும் ரெகுலரைஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த 10 டேஸில் எடுத்து பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் தெரியும். இப்போது அந்த 10 டேஸில் ஆலோவேரா ஜூஸ் எடுக்கிறதா நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது கூடலாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டர் மில்க், மோர் கூட கலந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா திரிபலா சூரணம், நாட்டு மருந்து கடையில் திரிபலா சூரணம் கிடைக்கும். ஸோ அந்த திரிபலா சூரணத்தை வாங்கி ஒரு 1/2 டீஸ்பூன் திரிபலா சூரணம் மிக்ஸ் பண்ணி ஒரு 200 ml ஆலோவேரா ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில், ஸோ இந்த 2 மெத்தடில் எடுக்கும்போது பீரியட்ஸ் சம்மந்தப்பட்ட, மென்ஸ்ட்ரல் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகும். தேங்க்யூ.